டவுட் சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இது மாதிரி வந்து எடுக்கிறவங்க நாங்க எங்க குறைகளை சொன்னா அத காமெடியா போட்டு மூக்க ஸ்டாலின் போட்டு காமெடியா போடுறாங்களா? அது ஏன் பண்றாங்க? இல்லம்மா காமெடியா நம்ம அந்த மாதிரி போடல. என்ன பிரச்சனையும் எடுத்து யூடியூப் சேனல். அதனால சொல்வதா இப்ப நான் பேட்டி அந்த மாதிரி காமெடியாலாம் போடுறாங்க. காமெடியா போடுறாங்க. வீட பத்தி பேசினாங்க. அதுக்கு இதுமே சாப்பிடால வசதி எங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. அத வந்து ஐ டோன்ட் கேர்னு மூக ஸ்டாலின் சொல்ற மாதிரி மீம்ஸ் மாதிரி போடுறாங்க. அது தப்பு இல்ல. ரொம்ப தப்பு தான். நாங்க கஷ்டப்பட்டதானே நாங்க சொல்ல முடியும். அதான் இப்ப எதெல்லாம் மீம்ஸ் போடணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்தையும் மீம்ஸ் போடுறாங்க. பதில் சொல்றேன். மொத்தமா இல்ல இது வரைக்கும் வந்து அப்படிங்களா? நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? நாங்க டோபிகானா ஸ்கூல்ல இருந்தோம். டோபிகானா ஸ்கூல்ல அங்க போயிட்டீங்க. சரி வருஷம் கொஞ்சம் வந்து பேசுங்களா? யாரு தாரகாவா? நம்ம கழுத்துல பாதிப்பட்டதெல்லாம் சொல்லு. உங்க பேர் பேர் தாராவா? ஓ சரி சரி. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க? நாங்க 32 வருஷமா கல்யாணம் பண்ணி வந்தோம். அப்படிங்களா? மாமியார் மாமனார்லாம் எங்க வீட்டுக்காரரு பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்காங்க. ஓ சரி சரி சரி. நீங்க எந்த ஊரு? நான் இது சேதப்பட்டு இங்க இல்ல திடீர்னு. ஓ லவ் மேரேஜ். 30 வருஷம் முன்னாடி எங்க வீட்டுக்கு சரி சரி சரி. வேற கேஷன்றதுனால இது எஸ்சி. எங்க வீடு வந்து கொஞ்சம் அதனால நான் இறந்தது கூட இங்கதான் நான் தான் தூக்கிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணிட்டேன். நான் ஒண்டிதான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு. என்ன சந்திச்சீங்க பிரச்சனை அப்ப அந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணும்போது? அந்த டைம்ல 32 வருஷம் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் ஆச்சு. மாமாவுக்கு அம்மாவோட அண்ணன் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி போயிடுச்சா அந்த பொண்ணு பொருளுக்கு எதுவுமே இங்க வீட்டுல இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ல இருந்து எதுவுமே இருக்கக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க அப்படி சொல்றாங்க? அம்மாவுக்கு அண்ணன். ஏன்னா நாங்க அங்கதான் இருந்தோம். நான் அப்பா 2 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. இங்க மாமா தான் கூட்டிட்டு வந்து பாட்டி மாமா. அதனால நான் இந்த மாதிரி பண்ணதுனால அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாது. இருந்து நம்ம காப்பாற்றணும். இந்த மாதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு இருக்க பொருள்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு போட்டுட்டாங்க. போட்டு அப்புறம் பாட்டி மட்டும் வந்து பாத்துட்டு போவாங்க. என் பேச பத்தி. ஆனா இங்க வந்தாங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இது மாதிரி வந்து எடுக்கிறவங்க நாங்க எங்க குறைகளை சொன்னா அத காமெடியா போட்டு மூக்க ஸ்டாலின் போட்டு காமெடியா போடுறாங்களா? அது ஏன் பண்றாங்க? இல்லம்மா காமெடியா நம்ம அந்த மாதிரி போடல. என்ன பிரச்சனையும் எடுத்து யூடியூப் சேனல். அதனால சொல்வதா இப்ப நான் பேட்டி அந்த மாதிரி காமெடியாலாம் போடுறாங்க. காமெடியா போடுறாங்க. வீட பத்தி பேசினாங்க. அதுக்கு இதுமே சாப்பிடால வசதி எங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. அத வந்து ஐ டோன்ட் கேர்னு மூக ஸ்டாலின் சொல்ற மாதிரி மீம்ஸ் மாதிரி போடுறாங்க. அது தப்பு இல்ல. ரொம்ப தப்பு தான். நாங்க கஷ்டப்பட்டதானே நாங்க சொல்ல முடியும். அதான் இப்ப எதெல்லாம் மீம்ஸ் போடணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்தையும் மீம்ஸ் போடுறாங்க. பதில் சொல்ற மாதிரி இப்போ போடுறாங்க. அது ஒரு கிண்டல் கேலி ஆக்குறாங்க. அதுமே என்ன தப்பு? ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப எங்களுக்கு வசதி இல்ல. அதனால நாங்க இப்ப பப்ளிக் பாத்ரூம் இருக்குது. 5 பாத்ரூம் இல்ல. இந்த ஆள் என்ன பண்றோம்? அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். இப்போ வந்து கொஞ்ச நாள் மழை பெய்யுதுன்னா அட்டை பிச்சு பாம்பெல்லாம் வரும். துப்பியே வரும். நாங்க என்ன பண்ணோம்? நைட்ல கல்லு உப்பு வாரி மாசெல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாம்பு வராதா? அது போட்டா அது போட்டா வராது. உப்பு போட்டா வராது. உப்பு போட்டா வராது. ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் வராது. அந்த சுண்ணாம்பு வாசனைக்கு வராது. அதெல்லாம் போட்டுதான். ஆமா நைட்ல தூங்கணும். இந்த மரம் பக்கத்துலயா? அங்கதான் நின்று கொஞ்ச நேரம் மழை வருது. எல்லாம் விளையாடுவாங்க. எல்லாம் அங்க உட்காந்து வரப்பதான் வரும். அதுவா நாங்க என்ன பண்ணுவோம்? அடிக்க மாட்டோம். சரிமா பண்ண மாட்டோம். அதே கதவை சாத்திட்டு நாங்க ஓஞ்சோம்னா அது எப்படி போதுன்னே தெரியாது. நாங்க நைட்ல உப்பு எல்லாம் போட்டு வச்சுதான் படுக்கும். கோயில்ல வச்சிருக்கிற மாதிரி என்ன பண்றது? அப்புறம் 32 வருஷம் இங்கதான் இருக்கீங்க. இந்த ஏரியா எப்படி இருக்கு? 32 வருஷமா என்ன அனுபவம்? வந்து ஓலை கொட்டா இது எல்லாமே ஓலை வீடா தான். எரியும். வீடு எரிஞ்சப்போ எல்லாம்